வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் வீக்கே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, எலிமினேஷன் சேம்பர்ல நம்மளோட ரேண்டி ஓர்டனுக்கு இன்ஜுரி ஆன மாரி WWE காட்டியிருந்தாங்க. அந்த இன்ஜுரிய ஃபேக்கா இல்ல ரியலா அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா, இப்போ வரைக்கும் ரேண்டிக்கு இன்ஜுரி அப்படின்னு WWE தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான ரிப்போர்ட்டுமே WWE இன்ன வரைக்கும் தரவே இல்ல. அதே மாரி பெரிய பெரிய ஷோட்ஸ் எல்லாமே ரேண்டிக்கு இது மாரி இன்ஜுரி தான் அப்படின்னு ட பெரிய பெரிய ஷோர்ஸும் இன்ன வரைக்கும் மென்ஷன் பண்ணல. ஆனா, நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, அதாவது ராண்டி ஓர்டனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. திரும்பி அவரு ரெஸ்லிங் கரியருக்கு வரமாட்டாரா? ரொம்ப சிவியரான இன்ஜுரி ஆயிடுச்சா? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா, WWE தரப்புல இருந்து இன்ன வரைக்கும் எந்த விதமான ரிப்போர்ட்டுமே WWE தரவே இல்ல. ஏன்னா, இந்த மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து நம்மளுடைய லோகன் பாலை எலிமினேட் பண்ணியிருப்பாரு. அந்த கோவத்துல நம்மளுடைய லோகன் பால் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கு ஒரு பங்கு கொடுத்திருப்பாரு. அதனால நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து இந்த மேட்ச்ல நம்மளுடைய ரேண்டியா வின் பண்ணிருப்பாரு. இதனால ரெசல்மேனியா 40ல தான் நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல நம்மளுடைய ராண்டி ஓர்டன் நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனா ஆவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஏன்னா அவருடைய ராண்டி ஓர்டன் வந்து நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இந்த மேட்சை WWE கன்ஃபார்ம் பண்றாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நியூஸா 2021 ரெசல்மேனியால நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் ஒரு ஆடியன்ஸே இல்லாம சும்மா நடக்கணுமே அப்படிங்கறதுக்காக நடந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து கொரோனா சுச்சுவேஷனால அப்ப ஆடியன்ஸ் யாருமே வராம தண்டர் டாம்ல நடத்தினாங்க WWE. அதுக்கப்புறம் ரெசல்மேனியா 38ல நம்மளுடைய பாபி லாஸ்லிக்கும் நம்மளோட ட்ரூ மேக்கின்டையருக்கும் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இதுவும் யாருமே இல்லாம தண்டர் டாம்ல தான் இந்த ஷோவும் நடந்துச்சு. ரெசல்மேனியா 40ல ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் செத்ரோன்ஸ்க்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் போது இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்றது நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் தான். ஏன்னா ட்ரூ மேக்கின்டையர் தான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா வின் பண்ண போறாரு. ஏன்னா செத்ரோன்ஸ் வந்து ரெசல்மேனியா 40க்கு அப்புறம் ஒரு இன்ஜுரி வந்து சர்ஜரி பண்ணிக்க போறாரு. அதனால செத்ரோன்ஸ் வரமாட்டாரு, அவரோட சாம்பியன்ஷிப் தோத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் இப்ப சொல்றது என்னன்னா, நம்மளோட ட்ரூ மேக்கின்டையர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் 2 வருஷம் ரெசல்மேனியால நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஆடியன்ஸே இல்லாம தான் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப ரெசல்மேனியா 40ல நான் ஃபைட் பண்ண போறேன். நான் ரெசல்மேனியா 40ல ஃபைட் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட சந்தோஷமா இருக்குது என்னன்னா, நான் ஆடியன்ஸ் அவ்வளவு பேர் இருக்கிறப்ப நான் ரெசல்மேனியால நான் ஒரு மேட்ச் பண்ண போறேன். ஆடியன்ஸ் எல்லாரும் இருக்கிறப்ப நான் ரெசல்மேனியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்ல நான் ஃபைட் பண்ணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த ஆசை இப்ப நிறைவேற போகுது அப்படின்னு இப்ப மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு. இப்ப நடந்து முடிஞ்ச யூனிவர்சல் ஜம்பர்ல ஆஸ்திரேலியன் ரெஸ்லர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மேட்ச் இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கும் ஆஸ்திரேலியாவில் நடந்த யூனிவர்சல் ஜம்பர்ல மேட்ச் இல்ல. அது எதனால இல்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. அதுக்கான ஒரு ரீசனை நம்மளுடைய பிரான்சன் ரீடை இப்ப தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவங்களோட ஒய்ஃபு தான் பிரெக்னண்டா இருக்காங்க. அதுவும் இந்த மாசம் தான் டெலிவரி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். அதுவும் 25ஆம் தேதிக்குள்ள டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு இது மாதிரி அப்படின்னு சொல்லவும், நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து கடைசி நிமிஷத்துல பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய எலிமினேஷன் சேம்பர்ல நம்மளுடைய பாபி லாஸ்லிக்கும் நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கும் ஒரு மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பிரான்சன் ரீட் தான் ஜெயிக்கிறலாம். இதனால நம்மளுடைய பிரான்சன் ரீட் இந்த விஷயத்த சொல்லவும் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இந்த பிளானை அப்படி ஒட்டு மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்மளுடைய பிரான்சன் ரீடே சொல்லியிருக்காரு. அதாவது எப்ப டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 24, 25 இந்த டேட்டுக்குள்ள டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்மளுடைய எலிமினேஷன் ஜம்பர் எங்க நடந்துச்சானா ஆஸ்திரேலியா, அதுவும் 24ஆம் தேதி தான் நடந்துச்சு. ஆனா இப்ப நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தையும் பிறந்துருச்சான். அது எப்போ பிறந்துச்சுன்னா 24ஆம் தேதி தான் பிறந்திருக்கான். அதனாலதான் நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து ஆஸ்திரேலியால நடந்த, அதாவது அவரோட ஹோம் டவுன்ல நடந்த எலிமினேஷன் ஜம்பர்ல அவரால் பங்கேற்க முடியல அப்படிங்கிறத நம்மளுடைய பிரான்சன் ரீட் இப்ப சொல்லி நம்மளோட கிரேசன் வாலரோட ஹோம் டவுன்ல நடந்த எலிமினேஷன் ஜம்பர் மேட்ச்ல நம்மளுடைய கிரேசன் வாலர் வந்து, அதாவது கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோ அப்படின்னு நடத்தினாரு. இதுல நம்மளுடைய கிரேசன் வாலரோட கெஸ்ட் யார் அப்படின்னா WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருக்க நம்மளுடைய செத்ரோன்ஸும், அதுக்கப்புறம்
2024 ராயல் ரம்போ வின்னர் தான் நம்மளுடைய கிரேசன் வாலரோட எஃபெக்ட் ஷோவுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இதில் நம்மளோட கிரேசன் வாலர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை எல்லாரும் எக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட சொன்னதுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே எக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்மளுடைய செத்ரோன்ஸும் எக்னாலேஜ் பண்ணியிருப்பாரு. உடனே நம்மளுடைய கோடியை பார்த்தோன்னா டக்குன்னு நம்மளோட செத்ரோன்ஸ் அவரோட கையை கீழே போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய கிரேசன் வாலர் இது மாதிரி ரோமன் ரெயின்ஸ் எக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்மளுடைய செத்ரோன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சா இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதாவது மிடில் ஃபிங்கரை காட்டி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை மோசமாக இது மாதிரி கலாய்க்கிற விதமாக நம்மளுடைய செத்ரோன்ஸும் சொல்லியிருக்கான். ஆனால் இதை கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் மேன்லாம் இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் மேலே கொலை காண்டில் இருக்காரு. நீ எதுவுமே பண்ணாம கூட இருந்திருக்கலாம்டா, ஆனால் எங்கள் தலைவன் சொன்னதுக்கு இதோட தலைவனுக்கு மிடில் ஃபிங்கரை காட்டி என்னோட தலைவனை நீ அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்லாம் இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் மேலே சரியான கடுப்பில் இருக்காங்க. டபிள்யூல இருந்து நீங்களாம் டபிள்யூல ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு லாக்கியே இல்லைடா அப்படின்னு சொல்லி டபிள்யூலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட 3 ரெஸ்லர் வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பாக இப்போ இருக்காங்க. அந்த ரெஸ்லர் யாருன்னா நம்மளுடைய முஸ்தபா அலி. இப்போ நம்மளுடைய முஸ்தபா அலி வந்து டிஎன்ஏவோட எக்ஸ் டிவிஷன் சாம்பியனாக நம்மளுடைய முஸ்தபா அலி இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மேன் ரைடர் வந்து என்ஜேபிடபிள்யூவோட வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டாப் சிகுலர் வந்து என்ஜேபிடபிள்யூவோட குளோபல் சாம்பியனாக நம்மளுடைய டாப் சிகுலர் இருக்கார். யாருக்குமே திறமை இல்லை அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. ஏன்னா திறமையே இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்ட நம்மளுடைய டபிள்யூல இருந்த ரெஸ்லர்ஸ் எல்லாருமே வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் போயிட்டு எல்லாருமே டாப்பாக இருக்காங்க. அதான் எப்பயுமே காலம் ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நடந்து முடிஞ்சா எலிமினேஷன் சேம்பரில் நம்மளுடைய கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோவுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்மளுடைய செத்ரோன்ஸும் நம்மளுடைய கோடியும் வந்திருப்பாங்க. கோடி வந்து ஒரு குருமா கட் பண்ணியிருப்பார். அதாவது என்னை வந்து நீ அடிச்சிட்ட ராக் பண்ண நான் கண்டிப்பாக உன்னை பழி தீர்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட கோடி சொல்லியிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் கதையை நான் எப்போ வேணுமாலும் நான் முடிச்சுக்குவேன், ஆனால் ஃபஸ்ட்டு நான் உன் கதையை முடிக்க போகிறேன். அதாவது நான் ஒன் மேட்ச்சுக்கு நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன் ராக் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கோடி சொல்லியிருப்பார். அதுக்கு உடனே நம்மளுடைய செத்ரோன் சொல்லுவார், நீ பிளட் லைன் கூட மோதுற அப்படின்னா நான் கண்டிப்பாக உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் ராக் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செத்ரோன் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் வருமா, இல்லை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கு மேட்ச் வருமா அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ராக் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ராக்கா 1-on-1 மேட்ச்சுக்கு நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் மேட்ச் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நடக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு டாக் டீம் மேட்சாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கோடி சொல்கிறப்ப நம்மளுடைய சித்திரன்னு சொல்லியிருப்பாரு, நீ பிளட் லைனுக்கு அகேன்ஸ்டாக மோதல்னா கண்டிப்பாக நான் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பாக ரெசல்மனியாவில் கூட நம்மளுடைய ரோமனும் நம்மளுடைய ராக்கும் டாக் டீமாக இணைஞ்சு நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளோட கோடி கூட ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு இந்த டாக் டீம் மேட்ச் வேணாம் அப்படின்னா அப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட நம்மளுடைய கோடி மோதலை அப்படின்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட யார் மோதுவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போகும். ரெசல்மனியா பார்ட்டியில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட கோடி முதல்ல நல்லா இருக்குமா, இல்லை கோடி கூட நம்மளுடைய ராக் முதல்ல நல்லா இருக்குமா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை எங்களுக்கு இந்த டாக் டீம் மேட்சும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா டபிள்யூ ஒரு புதிய ஒரு பிளானை நம்மளுடைய கோடிக்காகவும் நம்மளோட ரோமன் ரெயின்ஸுக்காக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ராக் வந்து நம்மளுடைய கோடி கூட மோதியே ஃபஸ்ட்டு அதாவது ஒன்றை நான் முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட கோடி சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுடைய ராக்கும் நம்மளுடைய கோடியும் ஃபஸ்ட்டு மோதியே இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷனில் கூட நம்மளுடைய டபிள்யூ மாற்றலாம். ஏன்னா அப்படி ஒரு ஸ்டிப்புலேஷன் வச்சாதான் அதுக்கப்புறம் நடக்க போகிற பேப்பரிங்களில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மோத முடியும். ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் அல்குனோட கார்டை முறியடித்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸு நீ தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி, ஏன்னா எங்களுக்கு ரெக்கார்டு முறியடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கோடி நீ சாம்பியனாக இருந்தாலும் சரி, நீ சாம்பியன் ஆகாமல் போனாலும் சரி, இது எங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவைப்படுறது எங்களுக்கு வந்து ரெக்கார்டு தான். இப்போ ரெசல்மனியா 40ல் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச் வேணுமா, இல்லை கோடி விசஸ் ராக் மேட்ச் வேணுமா, இல்லை
ரோமன் டைன்ஸ் ராக் விசஸ் சுத்தரன்ஸ் கோடிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வேணுமா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.